இந்த காலகட்டத்துல மனிதன் அப்படின்றவன் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. சிந்திக்கக்கூடிய திறன் படைத்த ஒருவன், ஒரு ஜந்து, ஒரு ஸ்பீஷீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உருவானதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1,00,000 3 லட்சம் வருஷத்துக்குள்ள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நாகரீகம் அப்படின்றது வளர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவிலைசேஷன் வந்ததுன்னா ஒரு 5,000-10,000 வருடங்கள். எதற்காக சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஒரு தடவை ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்கில் வந்து அந்த ஒரு பிலாசபர் ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாரு. கடவுளுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு அவசியம் வந்ததாகவும், அந்த அவசியத்தை புரிந்து கொண்டு இயற்கையானது மனிதனை படைத்ததாகவும் அவரு அந்த புத்தகத்துல சொல்லுவாரு. ஸோ வந்து இப்போ இந்த ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, 4வது அறிவு, 5 அறிவு இருக்கிற வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தானாகவே அது பாட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கு. யாருக்குமே வந்து இன்ஃபேக்ட் சாரிஜி ஒரு இதுல ரொம்ப அழகா சொன்னாரு, ஒரு அமீபா லெவல்ல இருந்து மனிதன் வரைக்கும் வரக்கூடிய ஸ்டேஜ் ஆஃப் எவல்யூஷன் வந்து ஆட்டோமேட்டிக். மனிதன் ஸ்டேஜுக்கு அப்புறம் தாண்டி போனா அதுவும் ஆட்டோமேட்டிக். இந்த ஸ்டேஜில் மட்டும்தான் நம்மளுடைய முக்கியமான வேலை இருக்கு. இதை விட்டுட்டீங்கன்னா திரும்பி கீழே போவோமா மேலே போவோமான்றது தெரியாது. அதனால இதை வந்து புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். டிஸ்கிரிமினேஷன், விவேகா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லலாம். பகுத்தறிவுன்னு அப்கோர்ஸ் நம்ம பல விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம். உண்மையான பகுத்தறிவு என்ன அப்படின்றது பார்த்தா ரொம்ப சிம்பிளான அளவுல பாத்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டது, எது சரி எது தவறு, எது வலது எது இடது, இது மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவம் வந்து பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப லோ லெவல் அப்படின்னு தாஜி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்ல சொன்னாரு. உண்மையான பகுத்தறிவு அப்படின்றது வந்து எஃபெக்டுக்கும் காசுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய திறமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எஃபெக்ட்னா விளைவு, காசுன்னா மூல காரணம். இத வந்து பிரிச்சு பார்க்க தெரியணும். அதுதான் உண்மையான பகுத்தறிவு. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே வந்து 99.9% நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எஃபெக்டை தான் நம்ம யோசிச்சு செய்யறோம். இது செஞ்சா இது வரும், இது செஞ்சா இது நடக்கும், இது பண்ணா இப்படி ஆகும், இது நமக்கு தெரியும். அது ரொம்ப லோயர் லெவல் பகுத்தறிவு. இதை இன்னும் பெட்டரா பார்க்கணும்னா மூல பொருளை நோக்கி போறதுதான் உண்மையான ரூட் காஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை சரியாக புரிந்து கொண்டு அதை செய்யறதுதான் உண்மையான பகுத்தறிவு. இதை நான் எதற்கு செய்ய வேண்டும், எதை மாற்றுவதற்காக நான் செய்கிறேன், எதை மாற்றினால் எதிர்காலம் நான் நினைத்தபடி மாறும் அப்படின்றத யோசிச்சு செய்யறதுதான் உண்மையான ஞானி, உண்மையான அறிவாளி அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ல சொன்னாரு. எதுக்காக சொல்றேன்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த ஜோக்கு படி பாத்தீங்கன்னா, என்னை படைத்தவன் அப்படின்னு 2 பேருமே சொல்லிக்கிறாங்களாம். மனிதன்ற ஒருத்தன் வந்த வரைக்கும் கடவுள்ன்றவரு ஒருத்தர் இருந்தாலும் இல்லாட்டியும்